வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன், ஹவு டு டெவலப் மோட்டிவேஷன் ஓவர் அவர் ஆக்டிவிட்டீஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஊக்கமுடைமை. ஊக்கம் என்பது அது ஒரு விதத்திலையும் எல்லா வேலைகளை செய்வதாக இருந்தாலும் தொய்வில்லாமல் தொடர்ந்து அதில் ஒரு ஈடுபாட்டுடன் அந்த வேலைகளை செய்வது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஊக்கம் என்பது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யணும், அதில் ஒரு குறைபாடு வரக்கூடாது. ஏன்னா அந்த குறைபாடுடைய ஊக்கம் என்பது செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக முடிப்பதற்கு உறுதுணை புரியாது. ஊக்கத்தோடு வேலை செய்யணும். ஊக்கமுடைமை எல்லாம் உடைமை அப்படின்னு சென்ற பதிவில் பார்த்தோம். அந்த ஊக்கம் என்பது சொன்னால் ஒரு அளவுக்கு அதுவே நம்மளுக்கு பெரிய அறம் போலவும் பெரிய செயல்பாட்டுக்கு மேலும் மேலும் தன்னை தயார் செய்து கொள்ளவும் அது உதவி செய்யும். எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு ஊக்கம் இருக்குது, ஒருத்தருக்கு தொடர்ந்து ஊக்கம் இருக்குது அப்படின்னா வேற எந்த வழியும் இல்லை, எந்த வேலைகளை செய்வதற்கும் இல்லை. வறுமை தன்னை பெரிய பெரிய அளவில் அழுத்தி வைத்திருக்குது. அப்போ அந்த ஊக்கம் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது, அந்த ஊக்கத்தை விடாமல் கைப்பிடிக்க அளவில்லாமல் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அது நம்மளுக்கு சிறந்த முன்னேற்றத்தை தரும். எப்படி இருக்கும்? அதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, வெள்ளத்தனைய மலர் நாட்டம். ஒரு தண்ணியில் பூத்திருக்கிற ஒரு பூ, அல்லி, தாமரை, அது மாதிரி ஏதாவது தண்ணியில் இருக்கிற பூத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எப்படி இருக்கும்? அந்த தண்ணி எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பூ மேலே நோக்கி நிற்கும். தண்ணியோட ஆழத்தை பொறுத்து அது இருக்கும். அது நம்ம எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கலாம் அப்படின்னு சொன்னால் தூக்கினா அது வேரை விட்டு, தண்ணியை விட்டு அதனோட வேர் வந்துட்டுன்னா அந்த பூ அதில் தண்ணியில் மிதக்காது. அதுபோல தான் நம்மளுடைய ஊக்கம் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையின் உயர்வுகள் அமையும். வாழ்க்கையில் உயர்ந்து மேலே வரணும் அப்படின்னா அது முதல் நாள் அன்றைக்கே அப்பா வச்சிருக்கிற வசதி, அம்மா கொடுத்துருக்கிற வசதியை பொறுத்து மட்டும் வாழ்க்கையின் உயர்வு அமையாது. தன்னுடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு இண்டிவிஜுவலுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேஷன் இருக்குது, எந்த அளவுக்கு மோட்டிவ் இருக்குது, மோட்டிவேஷன் எப்படியெல்லாம் நம்மளை மேலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது உள்ளத்தனைய உயர்வு. நம்மளுடைய உள்ளம், மனம் இந்த ஊக்கத்தை எப்பொழுதும் குறைத்து கொள்ளாமல் இருக்கிறதோ அது வரைக்கும் நம்மளுடைய வாழ்வில் உயர்வு காணப்படும். அப்புறம் இந்த உயர்வுக்கு ஊக்கமுடைமை, உயர்வு ரெண்டு, ஊக்கமுடைமை எல்லாம் உடைமை, ஊக்கம் உயர்வு தரும் அப்படிதான் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த உயர்வு எப்படி இருக்கணும்னு கேட்டால் அது ஒரு 10 வயசு வரைக்கும் இருந்தால் போகிறோம், அதுக்கு மேலே நம்மளுக்கு ஊக்கமே வேண்டாம். இல்லை 20 வயசு வரைக்கும் இருந்தால் போகிறோம், அதுக்கு மேலே உயர்வு வேண்டாம், ஊக்கமும் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. உயர்வுன்றது ஒரு ரிலேட்டிவ் ப்ராசஸ். அது என்ன பண்ணோம், வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் அந்த உயர்வுக்காக நம்ம முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். எந்த உயர்வு வந்தாலும் மேலும் மேலும் உயரங்களை எட்ட வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. அது தேவையானது தான். முடிந்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த உயர்வு இதுவே போகிறோம்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ சரி, அது ஓகே தான், அது வரைக்கும் நம்ம அதை நிறுத்தி வச்சுக்கலாம். ஆனால் ஊக்கம் என்பது கைவிடாமல் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த ஊக்கம் இருந்தால் தான், அது 10 வயசில் இருக்கணும், 20 வயசில் இருக்கணும்னா 30வது வயது வரும்போது கூட அந்த வயதுக்கு உடைய ஊக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லை 60 வயசு தாண்டிடுது, நம்மளுக்கு என்ன முதுமை வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் முதுமை 60ல் வராது, 70 80 தாண்டின பிறகு தான் முதுமை. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், லேட் அடல்ட்ஹுட்லேயே எடுத்துன்னு போக முடியும்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அந்த வயதுக்கு தேவையான செயல்களை செய்து கொள்வதற்கு அதற்குண்டான ஊக்கம் தேவை. ஊக்கம் என்பது இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எந்தெந்த வயதில் எவ்வளோ ஊக்கம் வேணுமோ, எந்த ரோல் செய்யறதுக்கு, எந்த ஒரு தகுதியான வேலைகளை செய்வதற்கு தேவையான ஊக்கம் என்னவோ அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த ஊக்கம் என்பது வயதுக்கு தகுந்தால் போல மாறுபடும் அப்படின்றது இல்லை, வயதுக்கு ஏற்ற அளவுக்கு ஊக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு 40 வயசு தாண்டி இருக்கு, அவங்க ஒரு 16 வயசுல எவ்வளோ சிறிய அளவில் ஒரு ஊக்கத்தோடு இருப்பாங்களோ அப்படி இருந்தால் அந்த வளர்ச்சி என்பது ஒரு டிஸ்பாரிட்டி, ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றத்தாழ்வுடையதாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, 40 வயசு தாண்டிட்டா அந்த வயசுக்கு தேவையான அளவுக்கு ஊக்கத்தை வளர்த்துக்கணும். அந்த ஊக்கமாக இருக்கணும். அப்படி எதுலேயும் சோர்வின்றி செயல்பட வேண்டும். முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே என்ன வரணும், ஊக்கமுடைமை எல்லாம் உடைமை, ஊக்கம் உயர்வு தரும். அதெல்லாம் நம்ம சொன்னால் கூட சோர்வின்றி செயல்படுதல் ஊக்கத்திற்கு வழிவகுக்கும். ஊக்கத்தை தொடர்ந்து யூ ஷுட் சஸ்டெயின் த லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். யூ சஸ்டெயின், அதில் அப்பப்போ என்ன பண்ண முடியாது, இறக்கிட முடியாது. அந்த அடிப்படையில் ஊக்கம் உயர்வு தரும் என்று சொன்னால் சஸ்டெயின்டு எஃபர்ட் இருக்கணும். தொடர்ந்து அதுபோல் எந்தெந்த ரோல் செய்யணும். இப்போ அம்மாவாக இருக்கணும்,
அம்மா ரோல் இருக்குது நம்மளுக்கு வீட்டில் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவோட கடமைகளே தவறாது செய்யணும்னு சொன்னால் அதுக்கு தேவையான ஊக்கத்தை வளர்த்துக்கணும். இல்லை நம்ம ஒரு மகள் தான், நம்மளுக்கு மகள் என்ன பண்ணணும், படிக்கணும், வீட்டுக்கு அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை சிறப்பாக செய்யணும்னு சொன்னால் அந்த வேலைகளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஊக்கத்தை வளர்த்துக்கணும். ஊக்கத்தோடு இருக்கணும். சோர்வின்றி செயல்படுறது தான் ஊக்கத்தில் முதல் ஸ்டெப்பு. எப்போவுமே இது போகிறோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம விட்டுட்டோம். செயல்படுவதை என்ன பண்ணுறோம், நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னால் அது இல்லை. செயல்படுவதை நிறுத்தாமல் செய்ய வேண்டும். இந்த வேலை இல்லைன்னா அடுத்தது. இஃப் யூ டூ கண்டினியூஸ் ஒர்க் அப்படின்னா இரவு இனிமையாக உறக்கம் வரும். ஏன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த திருப்தி இருந்ததுன்னா அது மேலே நம்மளுக்கு மேலே இனிமையான உறக்கம் என்பது நம்மளை தானே அழுத்தம். அப்புறம் தொடர்ந்து ஊக்கம் உயர்வு தரும் என்ற அந்த வார்த்தையில் தொடர்ந்து நம்ம ஊக்கத்தோடு எல்லா வேலைகளும் செய்துட்டு இருந்தா நம்மளை தோற்கடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் புதுசாக வரணும். இதே போல அளவில் ஊக்கம் இருக்கிறவன் இதுக்கும் அதிகமான இருந்தால் தான் நம்மளை அவங்க தோற்கடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஊக்கம் உயர்வு தரும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து சில வேலைகளை நம்ம பார்த்துட்டு வரணும். ஊக்கம் எப்பொழுதும் உயர்வு தரும் என்று இதுக்கு இன்னும் விரிவாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.